டெல்டின் ராயல், டெல்டின் ஜாக், மெஜஸ்டிக் ப்ரைடு, கெசினோ ப்ரைடு, பிக் டேடி கெசினோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் போக சின்ன சின்ன க்ரூஸ்லாம் இருக்குது. பட் நம்ம மெயினாக வந்து கெசினோஸை பற்றி பார்க்கலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ காய்ஸ், ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெல்டின் ஜாக் கெசினோவுக்கு வந்து போயிட்டு வந்திருப்போம். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் டெல்டின் ஜாக் கெசினோ வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிவிட்டு வாங்க. கோவாலே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கெசினோ வந்து என்னது, ஸோ அந்த கெசினோவை வந்து நம்ம கோவாவில் இருக்கிற இடத்துலேருந்து எப்படி சேஃபாக ரீச் பண்ணுறது, கெசினோவோட டைமிங் என்ன, எத்தனை ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனோம், என்னென்ன ப்ரைஸில் வந்து பேக்கேஜஸ்லாம் இருக்குது, ட்ரெஸ் கோடு என்ன, அந்த கெசினோக்குள்ளே வந்து என்னெல்லாம் இருக்கும், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். கோவாவில் வந்து 2 டைப் ஆஃப் கெசினோஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டில் இருக்கக்கூடியது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டோவி ரிவர்னு சொல்லிட்டு அந்த ரிவருக்குள்ளே இருக்கக்கூடிய கெசினோஸ் தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேண்டில் இருக்கிற கெசினோஸ்லாம் நம்ம போவோமா, அந்த மண்டோவி பிரிட்ஜு, ஸோ அந்த மண்டோவி ரிவர், ஸோ அதில் அழகாக பார்க்குறதுக்கு அந்த பெரிய ஷிப்பு மாதிரி அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டோவி ரிவரில் இருக்கிற அந்த கெசினோஸ் தான் ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ அங்கே என்னென்ன கெசினோஸ்லாம் இருக்குது அப்படின்னா டெல்டின் ராயல், டெல்டின் ஜாக், மெஜஸ்டிக் ப்ரைடு, கெசினோ ப்ரைடு, பிக் டேடி கெசினோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் போக சின்ன சின்ன க்ரூஸ்லாம் இருக்குது. பட் நம்ம மெயினாக வந்து கெசினோஸை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கெசினோன்றது வந்து கிடையாது. கெசினோ அப்படின்னாலே நமக்கு வந்து ஃபாரின் தான் ஞாபகம் வரும். பட் ஏன் இந்த கோவாவில் வந்து இவ்வளோ கெசினோஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து அதிகமாக வர்ற பிளேஸ் அப்படின்றனால அவங்கக்கிட்ட இருந்து காசை பிடுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. ஆனால் கெசினோக்குள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே ஃபுல்லாகவே நார்த் இந்தியன்ஸ், அதாவது சொந்த காசில் சூனியை வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த கெசினோவுக்கு எப்படி ரீச் பண்ணுறது, மண்டோவி பிரிட்ஜ், மண்டோவி ரிவர், ஸோ இதெல்லாம் வந்து இந்த பனஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இருக்கும். நீங்கள் எந்த கோவாவில் போய்ட்டு எங்கேயா ஸ்டே பண்ணியிருப்பீங்க, கேலங்கட், பாகா, கண்டோலியம், ஸோ இந்த மாதிரி இடத்துலேருந்து நீங்கள் மேப்பில் போட்டாலே வந்துடும். நீங்கள் வந்து சேஃபாக வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கண்டோலியமில் இருக்கீங்க இல்லை கேலங்கட்டில் இருக்கீங்க, லொக்கேஷனில் வந்து இப்போ நீங்கள் பிக் டேடினா பிக் டேடி, டெல்டின் ஜாக்னா டெல்டின் ஜாக்னு போட்டிங்கன்னா மேப்பில் கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபாலோ பண்ணி நீங்கள் சேஃபாக ரீச் பண்ணிடலாம். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கெசினோக்கு வந்து டைமிங் தான், அதாவது ஈவினிங் மேலே தான் வந்து எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் டைமிங்னு பார்த்திங்கன்னா 7 to 2, மிட் நைட்டில் 2 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள நிறையா டிஜே, ஆர்ஜே, டான்ஸுன்னு சொல்லி வேறு லெவலில் வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டைமிங் வந்து நீங்கள் எப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக 2 கேட்பாங்க, மினிமம் வந்து 2 கேட்பாங்க. இங்கே நாங்களாம் வந்து ஒன்று தான் எடுத்துகிட்டு போனோம், அதுக்கு எடுத்து ஏதோ இமெயிலில் வச்சிருந்தோம். ஸோ நல்லா தேடி பிடிச்சி எடுத்தாச்சு. நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் எல்லா கெசினோக்குமே இது தான், டைமிங்கும் சரி ப்ரூஃபும் சரி இதுதான் கேட்பாங்க. முக்கியமாக ட்ரெஸ் கோடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து எங்களுக்கு கெசினோ வந்து பார்த்ததே கிடையாது முன்ன பின்ன. நாங்கள்லாம் வந்து பீச்சிலேருந்து அப்படியே டைமிங் கூட தெரியாதா, ஸோ அப்படியே ட்ரௌசரோடு வந்துட்டோம் பீச்சிலேருந்து. ஸோ எல்லாருமே பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரெஸ் கோடு வந்து பார்த்து கரெக்டாக ஓரளவுக்கு டீசெண்டாக ரிச்சாக போட்டு போங்க, அப்படின்னா தான் ராயலாக இருக்கும். ப்ரைஸை பற்றி இப்போ நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 பேக்கேஜில் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கு, ப்ரீமியம், எலைட். இது வந்து டெல்டினுக்கு மட்டும்தான், அதாவது டெல்டின் ஜாக்குக்கு மட்டும்தான் கம்மி. மற்ற டெல்டின் ராயல், கெசினோ ப்ரைடு, மெஜஸ்டிக் ப்ரைடு, ஸோ இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் காசு ஜாஸ்தி தான். டெல்டின் ஜாக்குக்கு நான் சொல்கிறேன், கிளாசிக் 2000, ப்ரீமியம் 2500, எலைட் வந்து 3000 அந்த மாதிரி இருக்கும். அதாவது இது வந்து வீக் டேஸுக்கு, வீக்கெண்டுக்கு வந்து 500 ரூபாய் சேர்த்து கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி என்னென்ட்டு பார்த்துக்கோங்க. அதாவது வீக்கெண்டுன்றது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஸோ இது எல்லாமே வீக் எண்டில் வந்துடும். உங்களுக்கு அந்த 4 டேஸில் போனால் தான் உங்களுக்கு 2000, இல்லைனா கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. இது 20 வயசுக்கு கீழே இருக்குது அப்படின்னா 1250, ஸோ அந்தளவுக்கு தான் கேட்பாங்க அமௌண்ட்டு. நான் சைடில் போடுறேன், நீங்கள் மெனு கார்டு எப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. கிளாசிக், ப்ரீமியம், எலைட், இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எல்லாமே வந்து அந்த ட்ரிங்க்ஸு தான் உங்களுக்கு இதாகும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கிளாசிக்கில் வந்து கேஎஃப்ல வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு பீர் கொடுப்பாங்க, ப்ரீமியமில் வந்து கிங்ஃபிஷர் ஸ்ட்ராங் கொடுப்பாங்க, எலைட்டில் வந்து உங்களுக்கு ஹனிக்கே அந்த மாதிரி பிராண்டடான இது கிடைக்கும். ஸோ இதுதான் அது வந்து பார்த்திங்கன்னா சரக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்.
அதை மாதிரி ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் வந்து ஒரு சில இதுதான் வந்து அன்லிமிட்டெட். கிளாசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ஹவுஸ் லிக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹவுஸ் லிக்கர்னால் வேறு ஒன்றும் கிடையாது, விஸ்கியில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் குடிச்சிக்கலாம். ஸோ அதான், அதாவது உங்களுக்குன்னு இருக்கும் ஒரு சில பிராண்டு, அது மட்டும்தான் அன்லிமிட்டெட் கிளாசிக்கில். அதே மாதிரி ப்ரீமியமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மேடு IMFL நினைக்கிறேன், இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர். ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு அன்லிமிட்டெடு. அது மாதிரி எலைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் லிக்கர்னு இருக்கும், இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகிற லிக்கர் இருக்கும். ஸோ அது மட்டும்தான் அன்லிமிட்டெட். இதுதான் அந்த ப்ரைஸ் அண்டு அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே. அமௌண்ட்டு கொடுத்துட்டோம் டெல்டின் ஜாக்லேயோ மெஜஸ்டிக் ப்ரைட்லேயோ இல்லை ஏதோ ஒன்றில் அமௌண்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அப்படியே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு பேண்டு மாதிரி கட்டி விட்ருவாங்க. அந்த இப்போ நீங்கள் கிளாசிக்னா கிளாசிக், ப்ரீமியம்னா ப்ரீமியம், அந்த மாதிரி ஒரு பேண்டை கட்டி விட்ருவாங்க. ஸோ போயிட்டு நம்ம ஒரு குட்டி ஒரு ஷிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த ஷிப் ஏறி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கெசினோவுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எப்போயுமே முக்கியமாக அந்த கேம் தான் இருக்கும், கெசினோ கேம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ரெஸ்டாரண்ட்டு, ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பார் இருக்கும். நம்ம பேக்கேஜில் வந்து நம்ம போயிட்டு நம்ம அது இதுன்னு கேட்கக்கூடாதுல்ல. ஸோ அதை நல்லா பார்த்துட்டு எப்படின்ட்டு இது பண்ணி போய்க்கோங்க. ஏன்னா அங்கே போயிட்டு நீங்கள் கேட்டு அவங்க இல்லைன்னு சொல்லி இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும். ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி உள்ளே வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம 7 o'clock உள்ளே என்ட்ரி ஆகி போயிட்டோம் அப்படின்னாலே அங்கே வந்து டான்ஸு ஸ்டார்ட் ஆகிரும். 7 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் டான்ஸ் வந்து வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கும். சைடு பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்ற பற்றி பிரச்சனையே கிடையாது. அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்கும். ஐஸ்கிரீம்லேருந்து பிரியாணி வரைக்கும் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கெலாம் உங்களுக்கு இதே கிடையாது. மற்றபடி லிக்கரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் இது பண்ணிக்கலாம், உங்களோட பேஸ்ட் ஆன் யுவர் பேக்கேஜ். அதாவது டெல்டின் ஜாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷிப்பு பார்க்குறதுக்கே ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். டெல்டின் ராயல் வந்து ஒரு கோல்டு கலர் மாதிரி, அதாவது தனியாக நிற்கும் அந்த ரிவர்லேயே வந்து தனியாக நிற்கிறதுனா அந்த டெல்டின் ராயல் தான். கெசினோக்கெல்லாம் ஜாமவான்கள் இந்த டெல்டின் ஜாக்கும் டெல்டின் ராயலும் தான். மற்றபடி மெஜஸ்டிக் ப்ரைடு வந்து ஓரளவுக்கு அது வந்து 4 ஃப்ளோர் இருக்கும் கெசினோ. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா லிக்கரு கிடையாது. மற்றபடி ஃபுட்டு அன்லிமிட்டெடு அண்டு டான்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். கெசினோ ப்ரைடும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஃபுட்டு இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டெல்டின் ஜாக், டெல்டின் ராயல், ஸோ இது 2 மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு சீப்பாக எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெல்டின் ஜாக்கே பெஸ்ட்டாக இருக்கும். 2000 தான் வீக் டேஸில். இல்லை ப்ரோ எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் ராயலாக தான் போவோம் அப்படின்னா நீங்கள் டெல்டின் ராயலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விஷயமும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு அந்த என்ன சொல்கிறது கேமிங் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் டெல்டின் ராயலெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ணி போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1000 சிப்ஸ் அப்படி வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கேமில் அடிக்கலாம். நாங்கள் போனப்போ எங்களுக்கு வந்து ஃப்ரீயாலாம் எதுவுமே கொடுக்கல. நாங்கள் போயிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். என்னன்னு ஒன்றுமே புரியலை. ஃபுல்லாகவே இந்த நார்த் இந்தியன்ஸுக்கு வந்து நல்லா அவங்க சைடு பை சைடு சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவன் பாட்டுக்கு குடிக்கிறான், விளையாடுறான், காசை விட்றான். ஸோ இந்த மாதிரி லெவலில் போய்கிட்டு இருக்கு கேம்லிங். நாங்களாம் டெல்டின் ஜாக்கில் போயிருந்தோம். அங்கே மேலே ஷிப்புக்கு மேலே போயிட்டு ஜாலியாக உட்காந்து அங்கேயும் டான்ஸ்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு பிடிச்சதை வாங்கி சாப்பிட வைப் பண்ணேன். ஸோ இப்படியே சூப்பராக போய்கிட்டு இருந்தது. மண்டோவி ரிவர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மண்டோவி பிரிட்ஜில் இருக்கிற அந்த கலரான அந்த லைட்டு. முக்கியமாக நீங்கள் கோவா போகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கெசினோ வந்து சூஸ் பண்ணி கண்டிப்பாக போங்க. டெல்டின் ஜாக்கே பெஸ்ட்டு தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக மீட் பண்ணிகிட்டே இருப்போம். See you guys, bye bye. Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night.